இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்லா வேலையும் செய்வோம். நம்ம எல்லாத்தையும் தயாராயிரும். ஒரு கோல்னு செட் பண்ணுவோம், அப்புறம் ஸ்கில் பார்த்தோம், அந்த ஸ்கில்லுக்கு தயாரா எல்லாமே நம்ம தயாரா இருப்போம். அப்போ ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு நடந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். நான் +1 +2 படிக்கும்போது மார்னிங் எந்திரிச்சு கிரவுண்ட்ல வந்து ரன்னிங் போவோம், ஜாகிங் போவோம், கிரவுண்ட்ல போய் போவோம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த வயசு அதுக்கு உண்டான அந்த நண்பர்கள் கூட்டத்தோட தான் போறது. அதுல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாரும் எழுப்பி விடுவார். எழுப்பிட்டு கரெக்டா ஒரு வாரம் ஆகும். இந்த ஒரு வாரத்துக்கு கரெக்டா எல்லாரும் அப்படியே வந்துட்டு இருப்போம். அந்த ஒரு 8வது நாள் 9வது நாள்ல அவர் வரமாட்டார். அவர் வரலைன்னா அவர் தொட்டு 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 ஒவ்வொருத்தங்களா வராம நிற்பாங்க. கடைசியில யாருமே இருக்க மாட்டாங்க. மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, மனிதர்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த ஸ்கில்ல நாம டெவலப் பண்ணிக்கிறதுல நமக்கு உதவியாகவோ இல்ல அவங்களால நமக்கு உதவி இல்லாமலோ, இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய நமக்கு அந்த ஸ்கில்ல வந்து நம்ம வளர்த்துக் கொள்வதற்கு நமக்கு இடைஞ்சலாகவோ கூட சில மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான மனிதர்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லா பர்சன்ஸ். மனிதர்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுல நமக்கு கூட இருக்க போறாங்க, அதுல நான் எந்த அளவுக்கு என்னை நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறதெல்லாம் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு சப்தபதி மாதிரி ஒரு 7 படிநிலைகள் நமக்கு வச்சிருக்கிறோம். அந்த 7 இதுல நம்ம இன்னைக்கு கத்துக்கலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்றோம் புதுசா. இன்னைக்கு நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்றேன். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு மனிதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்படி கூட இருக்கும்போது பாத்தீங்கன்னா, யாருக்கு நம்மளுடைய ஸ்கில்ல செட் பண்ணக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு யார் யாரெல்லாம் தோன்றாங்களோ நீங்க எஸ் ரெடி, ஓகே, ரைட், தேங்க்யூ. யாரெல்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய இந்த ஸ்கில் நம்ம ரெடியா இருக்கோங்க. நேற்றுல இருந்து நம்ம கோல் அப்படின்னு பார்க்கல, நேற்றுல இருந்து நம்ம ஸ்கில் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் கோல் அப்படின்னு பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் டேல. செகண்ட் டேல இருந்து நம்ம அதை ஸ்கில் மாத்தி இருக்கிறோம். இந்த ஸ்கில் யார் செட் பண்ணலாம்? நமக்கு யாரெல்லாம் செட் பண்ணலாம் நம்மளுடைய ஸ்கில்? உங்களுக்கு யாரெல்லாம் தோன்றாங்களோ நீங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க. நம்மளுடைய ஸ்கில்ல யாரெல்லாம் செட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளுடைய ஸ்கில்ல யாரெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். 1 மணிக்கு ஆரம்பிச்சு நேரம் 5 மணி வரை பேச வாங்க. நைட் 1 மணில ஆரம்பிச்சு காலை 5 மணிக்கு 1 PM to night 1 AM வரை. இங்க வேற ஒண்ணு. ஓகே, இப்ப அவர் செல்ஃப், பானுமதி மேடம் கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் செல்ஃப், மை செல்ஃப், who can set me and anyone else too, including nature. யோகராஜ் சார் சொல்லியிருக்காங்க, சூப்பர். நம்முடைய ஸ்கில்ஸை யார் செட் செய்வார்கள்? ஜெய் சார் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய ஸ்கில்ல யார் செட் செய்யலாம்? நம்மளுடைய ஸ்கில்ல யார் செட் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது யாரோட ஸ்கில்? உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்குதுன்னா அது யாருக்கு முதல்ல தெரிய வரும்? உங்களுக்கு தெரிய வருமா, இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு தெரிய வரும்? உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில். அப்ப முதல்ல உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில் உங்களுக்கு தானே தெரியும்.
இப்ப அது அப்படி தெரியலைன்னா, யானை இருக்கு, எவ்வளவு பெரிய மிருகம் யானை. அந்த யானைய அதுகிட்ட இருக்கிற ஸ்கில், அதுகிட்ட தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது சர்வசாதாரணமா அவர் பெரிய மரத்தையே அது வந்து தூக்கிட்டு போயிடுதா இல்லையா? அப்படிப்பட்ட யானைய நாம இன்னைக்கு என்ன பண்ண வச்சுட்டு இருக்கோம்? உங்க ஸ்கில் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னவாகும்? ஸ்கில்ல எனக்கு தெரியும், நான் அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறேன்றது வேற. ஆனா எனக்கு தெரியல, என்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு எனக்கு தெரியல, அடுத்தவங்களுக்கு தான் என் ஸ்கில் தெரியுதுன்னா அது இன்னும் டேஞ்சர் இல்லையா? அப்ப முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், you are the only one to set your skills. First point, you are the only one to set your skills. உங்க ஸ்கில்ல உங்களை தவிர வேற யாருமே செட் பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் பிலீஃப் ஒண்ணு இருக்கும், செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப். அந்த செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃபால அவங்களுடைய செல்ஃப் பிலீஃபிங் லிமிட்டால உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட கைக்கு உங்களுடைய இது போயிடுச்சுன்னு வைங்களேன், ஸ்கில்ல செட் பண்ற உரிமை அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சிருப்பாங்க, இவனால எவ்வளவுதான் முடியும் அப்படின்னு. அப்ப அந்த லிமிட்டுக்குள்ள உங்களை வைக்க பார்ப்பாங்க. ஏதாவது லிமிட் இருக்கா நம்மளுடைய ஸ்கில்ல நம்ம வெளிக்காட்டுறதுக்கு? நம்மளுடைய ஸ்கில் நம்ம வெளிக்காட்டுறதுக்கு லிமிட் இருக்கா? அப்ப நம்ம ஸ்கில்ல யார் செட் பண்றது? நாம தான் செட் பண்ணணும். You are the one and only person to set your skill. நாம தான் ஒரே ஆள், அடுத்தவங்க இல்லவே இல்லை. என் ஸ்கில்ல நான் தான் செட் பண்ணணும். அடுத்தவங்க கொடுத்துட்டோம்னா அது அவங்க ஸ்கில்ல அவங்க பண்ணிக்கட்டும் இல்லையா? அவங்க ஸ்கில் அது அவங்க பண்ணிக்கட்டும். நிறைய பேர் ஆனா ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கீங்க, நம்ம ஸ்கில்ல நாம தான் செட் பண்ணணும். நான் கத்துக்கிட்ட ஸ்கில், அதாவது என்னுடைய ஸ்கில் அறிவு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்குமா? நான் கத்துக்கிட்ட ஸ்கில், அதாவது என்னோட ஸ்கில் அறிவு மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்குமா? கட்டாயமாக இருக்கத்தானே செய்யும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஜெய்சார் கிட்ட ஒரு ஸ்கில் இருந்துச்சு, ஒரு ட்ரைனிங்கு இந்த ஆன்லைன்ல இப்படி லைவ்லயே எடுக்க முடியுன்ற ஸ்கில் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த ஸ்கில் அவங்க மூலமா இன்னைக்கு எனக்கு கடத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஸ்கில்லு அவங்கள்ட்ட கத்துக்கிட்ட ஸ்கில் இல்லாட்ட அவங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்ல கட்டாயமாக அடுத்தவங்களுக்கும் உபயோகமா, இப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க மூலமா எத்தனை பேர் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம். அவங்க இந்த 169 நாள் அவங்களுடைய ஸ்கில் தானே இங்க உபயோகமாயிட்டு இருக்குது நமக்கு எல்லாருக்குமே. மோகன்குமார் சார் கரெக்டா நான் சொல்றது, அவருடைய ஸ்கில்லு நம்ம எல்லாருக்கும் உபயோகமாகிட்டு தானே இருக்குது இல்லையா? ஐ திங்க் நான் உங்களுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்கிறேன்னு நினைக்கிறேன். Now nature pushing me to work on alternate options. Then why not nature? Yogaraj Narajan sir. Now nature pushing me to work on alternate options. அந்த alternate option எவ்வளவோ இருக்கலாம், சாய்ஸஸ் நிறைய இருக்கலாம். அதுல வந்து ஒண்ணு நீங்க தானே செலக்ட் பண்றீங்க. அந்த ஒண்ணு வேற யாரோ கொண்டு வந்து உங்கள்ட்ட கொடுக்குறாங்களா? யுவராஜ் நடராஜன் சார், உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் அங்க இருக்கும் இல்லையா? அதுல இருந்து எதை செய்யலாம்னு சூஸ் பண்றது நீங்க தானே இல்லையா? So, but ZenLP Academy brings our hidden skills. Am I right, Kumar sir? Yes, அதுதான் இப்ப கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய ஸ்கில்லு அடுத்தவங்களுக்கும் உபயோகமா இருக்குமானா, அப்படி உபயோகமா இருந்ததுதான் ஜெய்சாருடைய ஸ்கில்லு. நம்மளுடைய இன்னர் பொட்டன்ஷியலை ஃபுல்லா வெளியில கொண்டு வர்றாங்க. நமக்குள்ள என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு அதெல்லாம் அவங்க வெளியில கொண்டு வர்றாங்க. ஆனா இப்ப சார் நேத்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க உங்களுடைய கோலா எடுங்கன்னு சொன்னாங்க. இதைத்தான் செய்யணும்னு எல்லாருக்கும் பொதுவான ஒரு இதை செட் பண்ணல தானே.
உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும்ன்றத நீங்க தான் செலக்ட் பண்ணீங்க, அடுத்தவங்க இல்லை. உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும்ன்றத நீங்க தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. நம்ம ஃபேமிலியில கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இப்ப நீங்க வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வந்திருக்கிறீங்க. அந்த 100 பேருமே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நீங்க வந்து எடுத்துருக்கீங்க தவிர அடுத்தவங்களுடைய இதை நீங்க எடுக்கல. கரெக்ட் தானே? தலைவர் பாயிண்ட்ஸ்லாம் காப்பி அடிக்க கூடாது தம்பி. ஓகே. விளக்கு எரிய திரியை தூண்ட வேண்டும், லைக் அவர் மென்டார். எஸ், கரெக்ட். விளக்கு எரிய திரிய தூண்டுறது, அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறது, எரியறது. ஆனா திரிதான் எரிஞ்சாகும், எரியறது அடுத்தது எரிய முடியாது, எரியறது திரிதான் எரியும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மறுபடியும் சொல்றேன், யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் டு செட் யுவர் ஸ்கில்ஸ். ஷால் வி கோ டு த செகண்ட் பாயிண்ட்? ரெண்டாவது பாயிண்ட் போலாமா? ரெண்டாவது பாயிண்ட் போலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எதுவும் கேள்விகள் இருக்கா? யோகராஜ் நடராஜன் சார் சொல்லியிருக்கிறார், நேச்சர் கேவ் மீ ஒன்லி ஒன் சார். எஸ், இந்த ஒன்லி ஒன்ன எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம விட்டுட்டு போறதும், அது தேவைன்னா எடுக்க போறீங்க, தேவையில்லைன்னா விட்டுற போறீங்க, அதுவும் உங்க கையில தான் இருக்கு. யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன், யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன். செட் யுவர் கோல், செட் யுவர் ஸ்கில்ஸ். அது தேவைன்னா செய்ய போறீங்க, இல்லைன்னா விட்டுற போறீங்க, அவ்வளவுதான். But some options, even it's available, I can't do it because I don't have that skill. So I am choosing this skill. Yes, Kogila Valina, உங்க ஸ்டைலில் அசத்துறீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சரி, ரெண்டாவது பாயிண்ட் போலாமா? நம்ம இப்ப ரெண்டாவது பாயிண்ட் போலாமா? எஸ், நிறைய பேர் கொடுத்துட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு ஸ்கில் ஒன்று நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டயலாக்ஸ் உருவாகும், நிறைய டயலாக்ஸ் வரும். அந்த டயலாக்ஸ் எங்க இருந்து வர்றத நாம கேட்கலாம். நிறைய டயலாக்ஸ் வரும், எங்க இருந்து வர்ற டயலாக்ஸ் நாம கேட்கலாம். டயலாக்ஸ் நிறைய இடங்கள்ல இருந்து நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், சாரி, உங்களுடைய வாழ்க்கையில தானே இது. இப்ப நீங்க ஒரு ஸ்கில் ஒண்ணு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்காக தானே, உங்களுடைய திறனை வளர்த்துக்கிறதுக்காக தானே எடுக்கிறீங்க. அப்ப அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்காக நீங்க அந்த ஸ்கில்ல கையில எடுக்கும்போது சில டயலாக்ஸ் வரும் இல்லையா? 5 PM லைவ் அண்ட் இன்னர். வாவ், கீர்த்தி மேடம் சூப்பர். 5 PM லைவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அதை பத்தி நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். நம்ம பேசும்போது நம்ம இந்த பாயிண்டை பத்தி யோசிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஐடியாஸ் கிடைக்கலாம், பார்க்கலாம். இன்னர் தாட்ஸ், கோகிலா வள்ளிநாயகம் மேடம் செம. நம்முள்ளே இருந்து பீமராஜா மேடம் சூப்பர். டயலாக்ஸ் ஃப்ரம் மை மைண்ட் சூப்பர். ரைட், இன்னர் வாய்ஸ், kids, known, well wishers, அசரிரி, அசரிரி. பரவாயில்ல, அது எல்லாத்தையுமே நீங்க கேட்குறீங்க யோகராஜ் சார், சூப்பர். ஸோ செகண்ட் பாயிண்ட் சொல்றேன், கவனிச்சுக்கங்க. செகண்ட் பாயிண்ட் சொல்றேன், எக்ஸ்க்ளூசிவ் டயலாக்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் டயலாக்ஸ் ஒன்லி வித் இன்னர் செல்ஃப். செகண்ட் பாயிண்ட் சொல்றேன், exclusive dialogues only with inner self. Exclusive dialogues only with inner self. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் வாழ்ந்தாங்க. அப்போ உங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு டயலாக தான் நீங்க கேட்க வேண்டியது. ஜெய் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு இது இந்த இன்னர் வாய்ஸ் கேட்டுச்சு, அதுபடி நடந்தேன், கரெக்டா வந்து. சீராவுலா போன அந்த இதுல நல்லி சிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு,
நீங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயத்தான் இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். திருவிழா போனப்ப சாருடைய அந்த இன்னர் வாய்ஸ் சொல்லித்தான் நாங்க அந்த ஃபால்ஸ் விட்டு வெளியில வந்தோம் சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கில்லுக்குமே உங்களுக்கு ஒரு இன்னர் வாய்ஸ் ஒன்று கேட்கும். ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸ் தான் எக்ஸ்க்ளூசிவான டயலாக். அதுதான் எக்ஸ்க்ளூசிவான டயலாக். அந்த எக்ஸ்க்ளூசிவான டயலாக் மற்றவங்க சொல்றத முதல்ல நீங்க சொல்றதான் கேட்கணும். அடுத்தவங்க சொல்றதை கேட்கலாம், முடிவெடுக்கிறது நீங்களா. ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட இருந்து நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அங்கிருந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இலவசமா கிடைக்கிறது அதுதானே நமக்கு இலவசமா என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒண்ணு செய்யலாம்னு இருக்கேன் அப்படி சொல்லிட்டோம்னா அங்க இருந்து நிறைய நமக்கு இலவசங்கள் வந்துகிட்டே இருக்கு. என்ன இலவசம்? அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஃபுல்லா நமக்கு வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அது ஓகே, கேட்டுக்கலாம். ஆனா எக்ஸ்க்ளூசிவ் டயலாக்ஸ் ஒன்லி வித் இன்னர் செல்ஃப். நம்மளுடைய டயலாக்கை தான் முழுமையாக நம்பிக்கை. we are the products of our own thinking. ஒரு செயல் செய்யறோம், அந்த செயல் நம்மளுடைய திங்கிங் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க அம்மாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் நான் முடிவு எடுத்திருக்கேன். அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு நான் முடிவு எடுத்திருக்கேன். அப்படி முடிவு எடுத்தப்ப இது முழுமையாக எனக்குள்ள எங்க சேர்க்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, எனக்குள்ள லோக்கல்ல ஜிஹெச் இருக்குது, மதுரை ஜிஹெச் இருக்குது, மதுரையிலேயே 2-3 பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நான் எங்க அம்மாவை ஒரு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு செலக்ட் பண்ணி அங்க கொண்டு போய் சேர்க்கிறேன். அன்னைக்கு என்னுடைய தேவை என்ன பார்த்தோம்னா, எங்க அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும், நல்ல ஹாஸ்பிட்டல். நான் அனலைஸ் பண்றேன். எனக்குள்ள இருந்த அந்த ஒரு டயலாக்கை கேட்டு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா, அடுத்தவங்களுடைய திங்கிங்ல நாம ஒரு கருவியா போய் மாட்டிக்க கூடாது. அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அதை ஃபுல்லா ஏத்துக்கிட்டே இருந்தோம்னா அங்கதான் போய் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டக் ஆயிடுவோம். இப்ப we are the products of our own thinking. நம்மளுடைய ஓன் திங்கிங் தான் நம்ம ப்ராடக்ட். அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம வாழ போறதே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையை தான் நம்ம வாழ போறோம். உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்கு இல்லையா? ஓகேயா? செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்க்ளூசிவ் டயலாக்ஸ் ஒன்லி வித் இன்னர் செல்ஃப். உங்களுக்குள்ள அந்த இன்ஸ்டிங்க்ட், ராகவன் இன்ஸ்டிங்க்ட் மாதிரி ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள சொல்லிட்டே இருக்கும். அந்த டயலாக் நம்ம காது கொடுத்து கேட்கிறோமா? கேட்கணும். அடுத்தவங்க டயலாக்ஸ் கொடுக்குற முக்கியத்துவத்தோட நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, அடுத்தவன் அதை சொன்னா, இவன் இதை சொன்னா, இவன் அதை சொன்னா அப்படின்றதுலயே கவனிக்கிறோமே தவிர, உங்களுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான்ல அவன் சொல்றதை நம்ம கேட்கிறோமா? எக்ஸ்க்ளூசிவ் டயலாக்ஸ் ஒன்லி வித் இன்னர் செல்ஃப். திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் போலாமா? தேர்ட் பாயிண்ட் போயிடலாமா? எஸ், ஓகே. Seeking recognitions only from self. இதுதான் தேர்ட் பாயிண்ட். டைரக்டா பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இப்ப நான் டைரக்டா பாயிண்ட் சொல்லியிருக்கேன். Seeking recognition only from self. நிறைய பேர் அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்பாங்க. எனக்கு இந்த ஃபேஸ்புக் லைவ் ஆரம்பிக்கும் போது நான் ஈவினிங் 8 PM லைவ் நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? அது பண்ண ஆரம்பிக்கும் போது 4 பேர் 5 பேர் தான் வருவாங்க லைவ். நிறைய பேர் ஃபேஸ்புக்ல எழுதி முடிச்சுட்டு போஸ்ட் பண்ணதுல இருந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட் வந்திருக்கு, யாருக்காக செய்யறோம், யாருக்காக எழுதுறோம், யாருக்காக பேசுறோம்? அடுத்தவங்களுக்காக பேசுறோம், அடுத்தவங்களுக்காக எழுதுறோம். ரைட். அது எப்ப வரைக்கும்னா அதை போஸ்ட் பண்ற வரைக்கும் தான். போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாக்குறதும் பார்க்காதும் அவங்களுடைய உரிமை, அது அவங்களுடைய வேலை, அதை அவங்க பண்ணிக்கட்டும். ஆனா நிறைய பேர் எனக்கு எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட் வந்திருக்குன்னு பாக்குறதுல நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கும். அதுக்கு பதிலாக ஒரு
எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இந்த ஸ்கிரீனை கவனிச்சீங்கன்னா தெரியும். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஒரு சின்ன எக்ஸசைஸ், ஒரு சின்ன எக்ஸசைஸ் எல்லாமா எஸ்னா எஸ்ன்னு போடுங்க. ஒரு சின்ன எக்ஸசைஸ், ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், உட்கார்ந்த இடத்துல செய்யலாம். நம்ம சார் லைவுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு சார், வணக்கப்பட்டி லைவுக்கு. ஓகே, நமக்கா சார்? எஸ், ரைட். சின்ன எக்ஸசைஸ் ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. உங்களுடைய வலது கைய உங்களால எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தூக்கிக்க. வலது கைய உங்களால எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தூக்கிக்க. அதே அளவுக்கு மடிச்சுக்கங்க. அந்த கைய அப்படியே தூக்கி பின்பக்கமா அப்படி மடிச்சுக்கங்க. தூக்கி கைய பின்புறமா மடிச்சுக்கங்க. மடிச்சாச்சா? உங்க தோல் உங்களுக்கு தொடுற அளவுல இருக்குதா? இப்ப உங்க தோல் உங்களுக்கு தொடுற அளவுல இருக்கா? தோல் தொட முடியுதான்னு எல்லாருக்கும்? தோல் தொட முடியுதா? இப்ப உங்க தோலை நல்லா தட்டிக்கங்க. உங்க தோலை நல்லா. சூப்பர். என் பேர் குமார். சூப்பர் குமார். முடிஞ்சு. அடுத்தவங்க உங்க தோலை தட்டுன்னு ஏன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க? அடுத்தவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, உங்க கை உங்கள்கிட்டயே இருக்குதே. ஈஸியா நீங்க தட்டிக்கொள்ள முடியுமே. ஈஸியா தட்டிக்கலாமே. தட்டி கொடுத்து கொள்ளுங்கள். எஸ், தட்டி கொடுத்து கொள்ளுங்கள். Seeking recognition only from self. Seeking recognition only from self. ரெகக்னிஷன் அங்க இங்க அங்க இங்கெல்லாம் தேடாதீங்க. முதல்ல நீங்க உங்களுக்கு அந்த அந்த ரெகக்னிஷன் நீங்க கொடுத்துருக்கீங்களா, சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கும், அதெல்லாம் கொண்டாடுங்க. கொண்டாடுறோமா நம்ம? ஏதோ ஒரு செயல் செய்யறதுல மூவ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நீங்க வந்து இங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு 100 சொச்சம் பேரு வந்து உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி வந்துட்டீங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ண உடனே எத்தனை பேர் நீங்க வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்க? வாவ், என்னுடைய ஸ்கில்ல ஒண்ணு நான் டெவலப் பண்றதுக்கு நான் இப்பயே தயாராயிட்டேன். எத்தனையோ பேர் தயாராகாம இருக்காங்களா? நீங்க தயாராயிட்டீங்க இல்ல? அதுக்கு உங்களுக்கு தட்டி கொடுத்துட்டீங்களா? எத்தனையோ பேர் இந்த பேண்டமிக் டயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. இத்தனை பேர் உங்களுடைய பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கூட ரெகுலரா ஒரு விஷயத்த பார்த்து உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காக வந்திருக்கிறீங்களே, நீங்க உங்களை தட்டிக்கிட்டீங்களா? சோ சின்ன 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 விஷயத்துக்கு கூட உங்களை நீங்க ரெகக்னைஸ் பண்ணுங்க, பாராட்டிக்கங்க. ஒரு மரத்துக்கு உரம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் உங்களுக்கு இந்த பாராட்டுதல்கள். அடுத்தவங்க பாராட்டும் தேவையில்லை, உங்களை நீங்க பாராட்டிக்கங்க. வாவ், சூப்பர், நல்ல. ஸோ செல்ஃப் அப்ரிசியேஷன். எஸ், செல்ஃப் அப்ரிசியேஷன் ரொம்ப அழகு, ரொம்ப முக்கியம். செல்ஃப் அப்ரிசியேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க பாராட்டுறதுக்காக காத்திருக்கவே தேவையில்லை. நம்மளை நாம எந்த அளவுக்கு பாராட்டுறோம்? முதல்ல அடுத்தவங்க பாராட்டுவாங்கன்றதுக்காக உட்கார்ந்துருக்காம முதல்ல நீங்க உங்களை பாராட்டிக்கிறீங்களா? பாராட்டணும் அப்படின்னா அடுத்தவங்க பாராட்டுக்காக நம்ம காத்திருக்கவே மாட்டோம். நான் செய்யறதுல நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்ற அந்த திங்கிங் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க பாராட்டுக்காக ஏங்கிட்டு இருக்க போறதே இல்லை. This is the third point. Seeking recognition only from self. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி உங்களை பாராட்டுறது மாதிரி பாராட்டுறேன், பின்னாடி போய் இவன் எப்படி வந்தாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட இருக்க எல்லா மனிதர்களுக்குள்ளயும் ஏதாவது ஒரு ஒரு இன்னொரு ஏரியாவும் இருக்கும் இல்லையா? ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி நமக்குள்ள இன்னொரு பக்கம் இருக்கத்தானே செய்யும். அதை மட்டுமே அவங்க போக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இவங்க எப்படி வந்து தெரியாதாக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும். அதுக்கு பதில் அவங்க ரெகனைஸ் பண்ணி காத்துக்கணும். நாம சூப்பர், நல்லகிட்ட. வாவ், இது வரைக்கும் 3 பாயிண்ட் முடிச்சிட்டேன். சூப்பர். இன்னும் 4 பாயிண்ட் தான் இருக்கு. சூப்பர். ஒவ்வொன்றுக்கும் உங்களை நீங்களே பாராட்டிக்கணும், அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்கில், அந்த ஸ்கில்ல நோக்கி நீங்க போக போக ஒவ்வொரு படி எடுத்து வைக்கும் போது உங்களை பாராட்டிக்க. தலைகிட்ட ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஆமா,
ஒரு வாட்டி முடிவு பண்ணியாச்சு இல்ல, நானே கேட்க மாட்டேன்றது ரைட்டு. ஆனா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த பாயிண்ட் போலாமா? ஃபோர்த் பாயிண்ட் போலாமா? ஃபோர்த் பாயிண்ட் போலாமா? கண்ணாடியை பார்த்து என்னை நானே முத்தமிட்டு பாராட்டிக் கொள்வேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் யாழ்மொழி சிஸ்டர், சூப்பர். கண்ணாடியை பார்த்து என்னைய நானே பாராட்டிக்கிறேன். கண்ணாடியில பாக்குறதே முதல்ல எதுக்கு? கண்ணாடி எதுக்காக பாக்குறோம்? நான் எப்படி இருக்கிறேன்றதுக்காக தானே. கண்ணாடி உங்களை தானே ரெஃப்ளெக்ட் பண்ணுது. நம்மள நாமே பாராட்டிக்கிறதுல என்ன? சூப்பர். யாழ்மொழி மேடம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சூப்பர். எஸ் 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 எஸ். அடுத்த பாயிண்ட் போலாம். இப்ப இப்ப நாம வந்து பார்ப்போம், கேட்போம், அப்புறமேட்டு வந்து தொட்டு பார்ப்போம். இதையெல்லாம் தொட்டு பார்த்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். இதையெல்லாம் விட சிறந்தது அப்படின்னு இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதா? நாம சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா? ஒண்ணும் இல்ல, இங்க மருந்து அடிச்சுட்டு போறாங்க தெரியல ஃபுல்லா. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா? டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா? எஸ், இப்ப குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி காலையில இப்படி பாராட்டி டைம் விடும் சார். சொல்லலாம், பாராட்ட நீங்களும் சேர்ந்து வளர்கிறீர்கள். யோகராஜ் சார், பாராட்ட நீங்களும் சேர்ந்து வளர்கிறீர்கள். உங்களுக்கும் அதற்கான பாராட்டுதல்கள் வந்துகிட்டே இருக்கும். டிஸ்டர்பன்ஸா இல்லைன்னு நோ போட்டிருப்பீங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. இந்த உலகத்துல நான் கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்கா? இந்த உலகத்துல பார்க்கிறது, கேட்கிறது, தொடுறதை விட சிறந்தது எது அப்படின்னாங்க. உணர்தல். ரொம்ப பார்க்கிறதுனால, கேட்பதுனால, தொடுவதனால ஏதோ ஒரு உணர்வு நமக்கு வரும் இல்லையா? அந்த உணர்வும் அத வந்து பகிர்றோம் பாருங்க, எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னு பகிர்றோம் பாருங்க, அந்த பகிர்தலும் சிறந்தது. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த லைவ் கேட்டப்ப, ஜெய்சாரோட லைவ் கேட்டேன், எனக்கு அப்படியே என்னமோ அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போய் வச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றோம்ல, அந்த உணர்வு, அதை பகிர்தல், அந்த உணர்வும் அதை பகிர்தல் அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். அப்ப அதைத்தான் ஸ்ப்ரெட் பண்றோம். நம்ம அதைத்தான் ஸ்ப்ரெட் பண்றோம். அந்த நல்ல ஃபீலிங். ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் யுவர் எனர்ஜிஸ் டு அதர்ஸ். இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் யுவர் எனர்ஜிஸ். அவ்வளவு எனர்ஜி நமக்குள்ள இருக்கு, அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேவையில்லாதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்ல வந்து நான் கொஞ்ச நாளைக்கு ஆக்டிவா இல்லாம இருந்தேன். அப்படி ஆக்டிவா இல்லாம இருந்தப்ப ஜெய்சார்ட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. ஃபேஸ்புக்ல ஐயோ எனக்கு உள்ள வர்றதுக்கே பிடிக்கல ஜி, கண்டது கடிதமா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு விஷயம் சொன்னாங்க, இங்க இருக்க எல்லாருமே கவனிக்கணும். ஒரு விஷயம் சொன்னாங்க ஜெய்சார் எனக்கு, அது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி எல்லாருமே அது வந்து அசிங்கமா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அது ஃபுல்லாவே நல்லா இல்லாம தானே இருக்கும். அப்ப நல்லா இருக்கிறத யார் செய்யறதுன்னு கேட்டாங்க. அப்ப நல்லா இருக்கிறத யார் செய்யறது? 169 நாட்களாக இப்ப ஜெய்சார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்ப்ரெட்டிங் ஹிஸ் எனர்ஜிஸ் டு அதர்ஸ். அவருடைய அந்த எனர்ஜியை நமக்குள்ள பாஸ் பண்ணியிருக்கிறாரா இல்லையா? அவரோட அந்த எனர்ஜி அதை நமக்குள்ள அப்படி பாஸ் பண்ணியிருக்கிறாரா இல்லையா? இதுதான் இப்ப நம்ம பார்க்க இந்த ஃபோர்த் பாயிண்ட். ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் யுவர் எனர்ஜிஸ் டு அதர்ஸ். அடுத்தவங்களோட எனர்ஜியை வாங்கிறாதீங்க. நீங்க அது என்ன எனர்ஜியா இருக்குன்னு நமக்கு தெரியாது. இங்கதான் அடுத்தவங்க வர்றாங்க. அவங்களோட எனர்ஜியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது எப்படிப்பட்ட எனர்ஜியா இருக்குன்னு தெரியாது. நீங்க அதனாலதான் உங்க எனர்ஜி அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்க எனர்ஜி அடுத்தவங்களுக்கு கொடுங்க. நம்ம எனர்ஜியை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது
இந்த ஒத்த வேவ்லென்த் அப்படி அழகா போயிட்டே இருக்கு. அடுத்தவங்க எனர்ஜியை எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க. உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். வாய்ஸ் லிட்டில் மோர் ஹை ப்ளீஸ். கொஞ்சம் சத்தமா வேணுமா? சரி, சத்தமா பேச. ஓகே, இப்ப கரெக்டா இருக்கா? வாய்ஸ் இப்ப கரெக்டா இருக்கா? யாழ்மொழி மேடம் நீங்க தான் கேட்டிருந்தீங்க. வாய்ஸ் இப்ப கரெக்டா இருக்குதா? கேட்குதா? Always spread your energies to others. கேக்குதா? Yes, thank you, right. So, உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். எப்படி சொல்ல முடியும்? அவங்கள்ட்ட இருந்த அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க, ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த ரெண்டும் ஒன்னா இருக்கும்போது அவங்க எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. நம்ம இதுல சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. I used to get energy from kids. மாஸ்டர் நீங்க போட்டிருக்க ஒரு நல்ல விஷயம். I used to get energy from kids, right? கிட்ஸ் கிட்ட இருந்து அந்த எனர்ஜியை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய எனர்ஜி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? அதுதான் இப்ப நாங்க பார்க்கணும். ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் யுவர் எனர்ஜிஸ் டு அதர்ஸ். உங்களுடைய எனர்ஜியை நீங்க பாஸ் பண்ணிருங்க. நம்ம எனர்ஜி அவங்ககிட்ட போயிடுச்சுன்னா நமக்கு பயப்படணும் தேவையில்லை. எப்படிப்பட்ட எனர்ஜியை நம்ம அவங்க கொடுத்துருப்போம் அப்படின்னு. அவங்க எனர்ஜியை வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும். அது எப்படிப்பட்ட எனர்ஜியா இருக்கும், பாசிட்டிவா இல்லையா தெரியாது. அங்கெல்லாம் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் ஃபோர்த் பாயிண்ட். ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் யுவர் எனர்ஜிஸ் டு அதர்ஸ். அடுத்தவங்களுக்கு உங்க எனர்ஜியை கொடுங்க. நீங்க மட்டும் அவங்கள்ட்ட இருந்து அந்த எனர்ஜியை எப்படி இருக்கும் தெரியாது, வாங்கக்கூடாதுன்றதுல மாஸ்டர் போட்டிருக்கீங்க. கிட்ஸ்னுடைய எனர்ஜியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ யூஸ் டு கெட் எனர்ஜி, அவங்கள்ட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு போட்டுருக்கீங்க. கரெக்ட், கிட்ஸ்கிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்க, ரைட். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய எனர்ஜியை பாசிட்டிவா நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கிட்ஸ்கிட்ட இருந்து என்ன எனர்ஜி எடுக்கிறீங்க? கிட்ஸ் அடம் பிடிச்சு அழுவாங்க. கிட்ஸ் குழந்தைங்கள்ட்ட இருந்து அந்த எனர்ஜியை நம்ம எடுக்க முடியுமா? சோ எதை எடுக்கிறோம், நாம எதை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்ப 2-3 வீடியோஸ் நமக்கு வந்துச்சு, ஜெய் சாருடைய வீடியோஸ். ஹாப்பினஸ் ரெக்வயர்ஸ் நத்திங், குழந்தைங்களுடைய வீடியோ. அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அந்த எனர்ஜி கிடைச்சிச்சு. ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் யுவர், ஜெய் சாருடைய எனர்ஜி இப்ப அங்க போச்சு, அங்க இருந்து இப்ப மறுபடியும் எல்லாருக்கும் கிடைக்குது. ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் எனர்ஜிஸ் டு அதர்ஸ். ஹாப்பினஸ் ரெக்வயர்ஸ் நத்திங். குழந்தைங்க செஞ்சதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. So always spread your energies to others. இப்ப அந்த குழந்தைங்க அவங்களுடைய எனர்ஜி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய எனர்ஜி நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய எனர்ஜி நம்ம, ஆனா நம்ம கொடுக்கும்போது நம்ம கொடுத்துறோம். முதல்ல ஜெய் சார்ட்ட இருந்தது அந்த எனர்ஜி, நல்ல எனர்ஜி, அது அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இப்ப அந்த குழந்தைங்கள்ட்ட இருந்து வருது. அதே மாதிரி முதல்ல எனர்ஜியை நீங்க கொடுத்துருங்க. ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் யுவர் எனர்ஜிஸ் டு அதர்ஸ். ஃபோர்த் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் போலாமா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? If they think same, how they will accept our energy, sir? If they think same, நாம நினைக்கிறதையே அவங்களும் நினைச்சிட்டாங்கன்னா அவங்க எப்படி நம்ம இதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அவங்க அக்செப்ட் பண்றதுக்காக நம்ம கொடுக்குறோம், நாம கொடுக்குறோம். இப்ப இந்த இதுக்கு முன்னாடி பாயிண்ட் என்ன? சீக்கிங் ரெகக்னிஷன் ஒன்லி ஃப்ரம் செல்ஃப். அடுத்தவங்க வாங்குறாங்க வாங்கலைன்றதுக்காக நீங்க கொடுத்துடுறீங்க, அவ்வளவுதான். அதை ரிசீவ் பண்றதை அவங்க யோசிச்சுக்கட்டும். அவங்க ரிசீவ் பண்றவங்களை அதை யோசிக்கணும் இல்லையா மேடம்?
ஜி இந்திரா மேடம், நான் உங்களுக்கு சொல்றேன், இஃப் தே திங்க் சேம், அவங்களும் நம்மள மாதிரியே யோசிச்சுட்டு ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் யுவர் எனர்ஜிஸ் டு அதர்ஸ் அவங்க யோசிக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. ஹவு தே வில் அக்செப்ட் அவர் எனர்ஜி, நம்மளோட எனர்ஜி அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. அக்செப்ட் பண்றது அவங்களுடைய வேலை, நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை நம்மளுடைய எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்றதுதான். இப்ப அந்த 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இப்படி சொல்ல போறாங்க தெரிஞ்சா சார் சொன்னாங்க. 5 PM லைவ் ஒண்ணு ஆரம்பிக்கும் போது இப்படி இத்தனை பேர் இங்க இருப்பீங்க தெரிஞ்சா சார் சொன்னாங்க, ஆரம்பிச்சாங்க இந்த 5 PM லைவ். இல்ல இல்ல, அவருடைய எனர்ஜி அவர் ஸ்ப்ரெட் பண்றாரு, நம்மளுடைய எனர்ஜியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அது எங்க தேவையோ அங்க இயற்கை இறைவன் கொண்டு போய் சேர்க்கட்டும், வேணுங்கிறவங்க அங்க இருந்து எடுத்துக்க. ஓகே, நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னா உங்க கேள்விக்கு இந்திரா மேடம்? என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். எஸ் எஸ், of course. I used to get energy வடக்கம்பட்டி பேரவை. எஸ், செம்ம. ரைட். You are also sharing your positive energy with us. வடக்கம்பட்டி பேரவை அவங்களுக்கான இது வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே, ரைட். இப்ப அடுத்த பாயிண்ட் போலாமா? 5th பாயிண்ட், கிட்ஸை சேர்த்துக்குவாங்களா மாஸ்டர்? எந்ததுக்கு? ஓ, இது ஃபுல்லா வடக்கம்பட்டி பேரவையினுடைய இதுல ஓடி இருக்கு. ஓகே, அவங்க ஒரு எனர்ஜி அங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. வடக்கம்பட்டி பேரவை ஒரு எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பர். சோ இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒலிம்பிக்ல அதிகமான மெடல் வின் பண்ணவர் யாருன்னு தெரியுமா? அதிகமான மெடல் இது வரைக்கும் ஒலிம்பிக்ல அதிகமான மெடல் தன்னுடைய ஈவெண்ட்ல வின் பண்ண ஒருத்தர் யாருன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்களேன். ஒலிம்பிக்ல அதிக மெடல் வச்சிருக்கக்கூடிய ஒருவர் யார்? People of same wavelength will receive the energy. Yes, ரேவதி பாலச்சந்திரன் கரெக்டா சொல்லிருக்கீங்க. People of same wavelength will receive the energy. அதான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை சொன்னோம் இல்லையா? எஸ், கிருஷ்ணா சார் சூப்பர். Phelps, மைக்கேல் Phelps, ஸ்விம்மர். பிலிப்ஸ் இல்ல, Phelps. சாலமன் சார் Phelps, ஒருவேளை ஆட்டோ கரெக்ஷன்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். Phelps, எஸ். இது வரைக்கும் அவர் மொத்தம் 28 மெடல் வச்சிருக்காரு. ஒலிம்பிக் மெடல்ஸ் மட்டுமே அவர்கிட்ட 28 இருக்கு. 28 மெடல். அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, I feel most at home in water. I feel most at home in water. I disappear. That's where I belong. Another sorry. I feel most at home in water. I disappear. That's where I belong. 28 கோல்டு மெடல், 28 ஓவரால் மெடல், ஒலிம்பிக் மெடல்ஸ் வைத்திருக்கக்கூடிய மைக்கேல் Phelps சொல்றார். அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறது தான் எனக்கு சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி. தண்ணிக்குள்ள இருக்கிறதா எனக்கு சொந்த வீட்டுல இருக்கிறது மாதிரி. 23 கோல்டு மெடல். எஸ், 23 கோல்டு. 28ல 23 கோல்டு மெடல். கோகிலாவல்லி நாயகன் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. 28ல 23 கோல்டு, 5ல 3 சில்வர் 2 பிரான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அது கரெக்டா 23 கோல்டு. அப்ப ஐ டிசப்பியர் அங்க இருக்கும்போது நான் மறைஞ்சே போயிருந்தேன். எங்க தண்ணிக்குள்ள இருக்கும்போது நான் மறைஞ்சு போயிடுறேன். அதுதான் எனக்கு வீடு. அங்க நான் என்னை இழந்துறேன். என்னை அதுக்குள்ளேயே கலந்துடுறேன். அதோட கலந்துடுறேன். தண்ணியை நான் கலந்துடுறேன். That's where I belong. எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான செய்யுங்க.
நீங்க எந்த ஸ்கில்ல கையில எடுக்கிறீங்களோ அந்த ஸ்கில்ல உங்களால கரைஞ்சு போக முடியுதா? அதுல இல்லாம போக முடியுதா? அதோட அதுவா மாற முடியுதா? எந்த ஸ்கில்ல கையில எடுக்கிறீங்களோ அந்த ஸ்கில்ல நீங்க அது வேற நீங்க வேற இல்ல. இது ஸ்கில், இது நீங்க இல்ல. ஸ்கில் வேற நான் வேற இல்ல. நானும் ஸ்கில் ஒண்ணுதான். அதுதான் எனக்கு எல்லாம். அப்படின்னு உங்களால இருக்க முடியுதா? அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ண? அதுதான் 5வது பாயிண்ட். Live in an environment. Live in an environment that helps you to achieve your skills. நான் ஸ்விம்மரா இருப்பேன், எனக்கும் ஸ்விம்மிங் பூலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்கான என்விரான்மெண்ட். Live in an environment that helps you to achieve your skills. உங்களுடைய ஸ்கில்ல அச்சீவ் பண்றதுக்கான அந்த என்விரான்மெண்ட்ல நீங்க இருக்கீங்களா? காலையில 5 மணிக்கு லைவ் நம்ம வடக்கம்பட்டி பேரையில இருந்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? 5 மணிக்கு லைவ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா 4:55 ரெடியாகி அங்க வந்து இருக்கணுமா? இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நாம தயாராகணுமா? அது ஒரு புதிய ஸ்கில்லா? 5 மணிக்கு எந்திரிச்சு அங்க வர்றதுன்ற ஒரு புதிய ஸ்கில்லா? அந்த ஒரு நாளோட விட்டுட்டீங்கன்னா அது ஸ்கில் இல்லை. அதையும் நேரத்தை பார்த்துட்டோம். அந்த ஒரு நாளோட செஞ்சுட்டு அப்பாடி இன்னைக்கு நான் என்னுடைய இந்த 5 மணிக்கு வந்ததை முடிச்சுட்டேன் அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா அது உங்க ஸ்கில் இல்லை. அது அன்னைக்கு மட்டும் எடுத்த கோல். அது என்னைக்கு பேச போறீங்களோ அன்னைக்கு மட்டும் எடுத்த கோல். அது அது இல்லை. நம்ம பேச ஸ்கில். டெய்லி காலையில 5 மணிக்கு அங்க யார் யாரெல்லாம் வந்து அங்க இருக்கீங்களோ அது ஸ்கில்லா மாத்துறீங்க. Live in an environment that helps you to achieve your skill. அதுக்கான என்விரான்மெண்ட்ல இருக்கீங்களா? ஒரு இந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கால்வாய்கள் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? ஆற்றுல இருந்து தனியா பிரிஞ்சு கால்வாய்கள் போகும். இந்த கால்வாய் ஓரமா நிறைய மரங்கள் வளர்ந்துருக்கும். கால்வாய் ஓரத்துல நிறைய மரங்கள் வளர்ந்துருக்கு. தென்னை மரம், வேப்ப மரம், எது புளிய மரம், என்ன மரம் உண்டோ அதெல்லாம் வளர்ந்துருக்கும். அது பாத்தீங்கன்னா நேரா வளர்ந்திருக்க மரங்களோட அதிகமாக அப்படி தண்ணியை நோக்கி வளைஞ்சிருக்கிற மரங்கள் நிறைய இருக்கும். என்ன காரணம்? அது வளர்வதற்கு தேவையான ஒரு என்விரான்மெண்ட்ல அது அதுக்கு தகுந்தபடி தன்னை மாற்றி. மற்ற இடங்களை கூட வளைஞ்சு பார்க்கிற மரங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த தண்ணி கால்வாய் ஓடுறது அந்த பகுதியில பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி வளைந்திருக்கக்கூடிய மரங்கள் நம்ம பார்க்கலாம். Live in an environment that helps you to achieve your skill. ஒரு மரம் கூட அதுக்கு எப்படி அந்த அந்த இடத்துல வளரணும் தெரியுது. ஒரு மரத்துக்கு அந்த இடத்துல எப்படி வளரணும், தன்னை வளர்த்து கொண்டு போகணும் தெரியுது. ஒரு ஸ்கில் ஒண்ணு நீங்க வளர்த்துக்கிற போறீங்க. அதுக்கான சூழ்நிலையில நான் இருக்கிறேனா? இது ரொம்ப முக்கியம். இதுதான் 5வது பாயிண்ட். லீவ். நான் பார்க்க அழகா இருக்கும். பார்க்க அழகா இருக்குது, ரைட். அது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன் இந்த ஏரியாக்கள்ல மட்டும் மரங்கள் அந்த மாதிரி வளர்ந்துருக்குது? ஏன்னா அந்த ஏரியாக்கள்ல நிறைய நெருக்கமா மரங்கள் இருக்கும். அப்ப அதுக்கு அந்த சூரிய ஒளி தேவைப்படும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு வளரும். மற்ற இடங்களும் கொஞ்சம் கலக்கன்றது வந்து எங்க ஏரியா பக்கம் சொல்லக்கூடிய ஒரு கலவைக்கெல்லாம் அது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. தள்ளி தள்ளி இருக்கும் மரங்கள். இந்த கம்மாக்கரை கால்வாய் ஓரம்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து நெருக்கமா இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான மாதிரி அந்த சூரிய ஒளி வேணும், மற்ற விஷயங்களுக்காக அது அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு வளர்ந்துருக்கும். அதுதான். So live in an environment that helps you to achieve your goal, your skill. உங்களுடைய ஸ்கில்ல இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆனந்த் பழனிவேல் சார் இருக்கிறாங்க. ஆனந்த் பழனிவேல் சார் வந்து ரொம்ப வருடமா எனக்கு தெரியும். ரொம்ப வருடமா ஒரு சினிமா கதையை நாங்க சொல்லி கேட்டோம்னா கூட அவர் அப்படியே சினிமாவில் நடக்கிற மாதிரியே சொல்லுவாரு. அப்ப இருந்தே நல்ல பழக்கம் எனக்கு ஆனந்த் பழனிவேல் சார். இப்ப ரீசெண்டா கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம்?
பிகாஸ் அதுக்கான இந்த என்விரான்மெண்ட்ல live in an environment that helps you to achieve your skill. இந்த ஸ்கில்லுக்கு தேவையான என்விரான்மெண்ட்ல இப்ப அவர் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி இதே ஸ்கில் அவர்கிட்ட இருந்துச்சான வெளியில தெரியல, ஆனா இப்ப வெளியில தெரியுது. பிகாஸ் அந்த என்விரான்மெண்ட் வந்திருக்குது. உங்களுடைய ஸ்கில்லுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? உங்களுடைய ஸ்கில்லுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்களா? அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட், 6th பாயிண்ட். ஓகே, ஹோண்டா தெரியும் நமக்கு. ஹோண்டா, இந்த ஹோண்டா வந்து ரொம்ப கடின காலகட்டத்துல அவங்க வந்து அந்த இருந்த சமயத்துல இந்த எர்த்குவேக், அப்புறமேட்டு வந்து இந்த வேர்ல்டு வார், இந்த சமயத்துல அவங்களுடைய அந்த ஃபேக்டரி எல்லாம் இடிஞ்சது. இந்த கதையெல்லாம் நம்ம வந்து 5 PM லைவ்ல இதை பத்தி ஜெய்சார் தனியாகவே பேசியிருக்காங்க. அதுல ஒரு 3 விஷயத்த மட்டும் இப்ப பார்க்கணும். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய இனோவேஷன், ஹோண்டாவோட இனோவேஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த மோட்டரை வந்து எப்படி வித்தியாசமா பண்ணலாம், என்ன ஏது. அதுக்கு முன்னாடி சைக்கிள் இருந்தது, அந்த சைக்கிளை கொண்டு வந்து மோட்டரை பிக்ஸ் பண்ணது, இதெல்லாம் இனோவேஷன். அப்ப அந்த இனோவேஷன் உங்கள்கிட்ட இருக்குதா? உங்களுடைய ஸ்கில்லுக்கு தேவையான இனோவேஷன் உங்கள்கிட்ட இருக்குதா? அடுத்தது, அந்த ஹோண்டா என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, எர்த்குவேக் அது இதெல்லாம் வந்தப்ப 18,000 பேருக்கு அவர் லெட்டர் எழுதினாருன்னு ஜெய்சார் சொன்னாங்க. அந்த லைவ் நீங்க பார்த்திருப்பீங்க, இல்லைனாலும் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஹோண்டாவுடைய கம்பெனி இடிக்கப்பட்டப்ப பேங்க்ல லோனுக்கு வாங்கியிருந்தாங்க ஏற்கனவே, மறுபடியும் லோன் போய் கேட்கிறாரு, தர முடியாது, நாங்களே இப்ப கஷ்டத்துல இருக்கோம், பேங்க் கை வச்சுட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, 18,000 பேருக்கு லெட்டர் எழுதுறாரு. 18,000 பேருக்கு 18,000 பேருக்கு லெட்டர் எழுதினார். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு கஷ்டம். 18,000 பேர். நாம இப்ப எத்தனை பேருக்கு நம்ம லெட்டர் எழுதிட்டு இருக்கிறோம்? மெயில் அனுப்புறதை காப்பி பேஸ்ட் பண்றதுக்கே நமக்கு வலிக்குது. அன்னைக்கு லெட்டர் எழுதினார் 18,000 பேர். இந்த 18,000 பேரும் ஆனா அவருக்கு ரிப்ளை தரல. 5,000 பேர் தான் ரிப்ளை கொடுத்தாங்க. 26-27% தான் ரிப்ளை கொடுத்தாங்க. வெறும் 26, பாக்கி 74% பேர் அவருக்கு கண்டிக்கவே இல்லை. அவர் அதுல இருந்து வளர்ந்தார். எந்த தைரியத்துல அவர் லெட்டர் எழுதினாரு? எந்த தைரியம் அவருக்கு இருந்துச்சு? ஒரே ஒரு தைரியம், ஒரே ஒரு தைரியம். தன்னை நம்பினாரு. தன்னை நம்பினதுனால 18,000 பேருக்கு லெட்டர் எழுத முடிஞ்சு. நீங்க உங்களை நம்புறீங்களா? உங்கள்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கா? அந்த ஸ்கில், நான் ஏதோ ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிற போறேன், அதுக்கு நான் முதல்ல என்னை நம்புறேன். எத்தனை பேர் உங்களை நம்பி அந்த ஸ்கில்லை கையில எடுத்துருக்கு? உங்களை நம்புங்க, உங்களை நம்புங்க. இன்னொன்னு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் இந்த ஸ்கில்லை எடுத்திருக்கிறேன்ற செல்ஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. செல்ஃப் அனௌன்ஸ் பண்ணுங்க. அவர் என்ன பண்ணாரு, இந்த கட்டடம் இங்க இடிஞ்சிச்சு பாத்தீங்களா, ஹோண்டா சொன்னாரு, இந்த கட்டடம் இங்க இடிஞ்சிச்சு பாத்தீங்களா, இந்த பூகம்பத்தினாலையும் வேர்ல்டு வார்னாலையும், இதே இடத்துல இன்னொரு ஃபேக்டரி நான் கட்டுறேன், இதே இடத்துல கட்டுறேன். எத்தனை பேருக்கு அந்த தில் இருக்கு? என் ஸ்கில்ல நான் நிப்பாட்டின ஸ்கில்ல, அதே ஸ்கில்ல நான் எடுத்து முடிச்சு காட்டுறேன். எத்தனை பேருக்கு இருக்கு? இது மூணும் எந்த பாயிண்ட் கீழே வருது தெரியுமா? You are the only one to find your top 3 strength. 3 top 3 strength நீங்க பண்ணுங்க. இப்ப நம்ம இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 3 strength, உங்களுடைய 3 strength என்ன? உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கான உங்கள்கிட்ட இருக்கிற 3 strength என்ன அப்படின்றத நம்முடைய டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணணும். வாட் இஸ் யுவர் டாப் 3 strengths? உங்கள்கிட்ட இருக்கிற 3 டாப் 3 strength என்ன இருக்கு அப்படின்றத குரூப்ல அப்லோட் பண்ணணும். நம்ம டெலிகிராம் குரூப்ல பண்ணிடலாமா? Kumar sir, thinker, now a trainer, good environment. Yes. அதுக்கான என்விரான்மெண்ட் இப்ப கிடைச்சிருக்குது, நம்ம ட்ரைனர் ஆகலாம். Be with the environment and surround yourself with the people who helps you to grow. Correct. அந்த என்விரான்மெண்ட்ல நாம இருக்கிறோமா?
மொத்தத்துல கூட்டமா இருக்கணும். அடி விழுந்தா எவன் அவன் என்னைய கை காட்டிய. The trees planted close together complete to grow. Compete grow. Yes. அது உள்ள போட்டி போட்டு வளர்றதுக்காக. Yes. Live in an environment that achieve your skills. வைஷு வரிசையா எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதிட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ வைஷு. சூழல். எஸ் எஸ். ஸ்பீடா போறனா? அப்படியா? ஸ்லோவா பண்ணணுமா? ரொம்ப ஃபாஸ்டா போதா? கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். தன்னை நம்பணும் 18,000. எஸ் 18,000 லெட்டர் எழுதியிருந்தார். அதுல 5,000 பேர் தான் ரிப்ளை கொடுத்தவங்க. ஓகே, 3 strengths. இன்னைக்கு நாம நம்மளுடைய 3 strengths என்ன, அதுவும் டாப் 3 strengths. நீங்க உங்களுடைய ஸ்கில்லு ஒண்ணுக்கு நீங்க இப்ப போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்கில்ல நீங்கள் அடைவதற்கு உங்கள்கிட்ட இருக்கிற டாப் 3 strengths என்னன்றதை இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. ஓகேயா? நல்லா போகுது சார். ரைட், ஓகே, தேங்க்யூ. இப்ப சப்தபதி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம் இல்லையா, இதான் கடைசி ஸ்டெப். 7வது ஸ்டெப்ல ஏற போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் you are the one and only to set your skills. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம். inner self, exclusive dialogues only with inner self. சாரி, என்னுடைய இன்டர்நெட் கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆச்சு. மறுபடியும் நான் பாயிண்ட்ஸ் சொல்றேன். you are the only one to set your skills, exclusive dialogues only with inner self. That point, seeking recognitions only from self. 4th point, always spread your energies to others. 4th point பார்த்தோம். 5th point, live in an environment that helps you to achieve your skills. 5வது பாயிண்ட் பார்த்தோம். live in an environment that helps you to achieve your skills. 6வது பாயிண்ட், you are the one to find your top 3 strengths. உங்கள்கிட்ட என்ன டாப் 3 strengths இருக்குன்னு நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்க அந்த டாப் 3 strengths. ஓகேயா? ஓகேயா? ரைட். இப்ப 7வது படியில ஏற போறோம். ஃபைனல் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஃபைனல் பாயிண்ட், ஒரு 168 நாளைக்கு முன்னாடி, நீங்க 169வது நாள், 169 நாளைக்கு முன்னாடி ஜெய் சார் இப்படி ஒரு 5 PM லைவ்னு ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு யாருக்கிட்டையாவது கேட்டிருந்தா என்ன பதில் கிடைச்சது? ஒரு 5 PM லைவ்னு ஒண்ணு நான் டெய்லி சாயங்காலம் பண்ணலாம்னு இருக்கிறேன். அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டிருந்தா என்ன நடக்கும்? ஃபைவ் PM லைவ்னு ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு ஜெய் சார் யார்கிட்டயாவது கேட்டிருந்தா என்ன நடக்கும்? இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னும் வேரியஸ் ஆன்சர்ஸ் ஹி மே கெட். கரெக்ட், பல ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? ரைட். ஹென்ரி ஃபோர்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹென்ரி ஃபோர்டு என்ன பண்றாங்க, அந்த சமயத்துல வந்து சைக்கிள்கள் வந்து இந்த ஜட்கா குதிரை வண்டிகள் வந்து நடைமுறையில இருந்த காலம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, யாருக்கிட்டையாவது போய் இதுக்கு அடுத்து நான் இதுக்கு ஒண்ணு பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்கும் அப்படின்னு யாரையாவது கேட்டிருந்தா என்ன பதில் கிடைச்சிருக்கும்? குதிரை வண்டிக்காரங்க அப்ப நிறைய பேர் இருந்த சமயம் குதிரை வண்டிக்காரங்கிட்ட போய் உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னா நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தாருன்னா அவருக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கலாம்?
இப்ப 2 குதிரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குதிரையா இருந்தா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும், அதுக்கேத்த மாதிரியான வண்டியை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு பதில் வந்திருக்கான். ஒருவேளை இல்ல 2 குதிரை வச்சிருக்கிறேன், இதே பார்க்கறதுக்கு பிரம்மாண்டம் ஒரு 4 குதிரை இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு பதில் வந்திருக்கலாம். பதில்கள் ஃபுல்லா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த குதிரை வண்டியை சுத்தியே இருக்கும். பதில் ஃபுல்லா இந்த குதிரை வண்டியை சுத்தியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இவர் என்ன பண்றாரு ஹென்ரி ஃபோர்டு, எதுவுமே கேள்வியே கேட்கல, யார்ட்டையும். நேரா போனாரு, இப்படி ஒண்ணு பண்ணிருக்கிறேன்னு சொல்லி காரை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டினார். நேரா வந்து தன்னுடைய கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டினார். 5 PM லைவ் நாளையில இருந்து ஆரம்பிக்குது, அவ்வளவுதான். ஒரு போஸ்ட் வந்துருச்சு, எல்லாரும் வந்தாச்சு. அடுத்தவங்கள்ட்ட கேள்வி கேட்க அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்தபடி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மனநிலைக்கு அலைன் வித் யுவர் ஸ்கில்ஸ் ஒன்லி. நாம நம்ம ஸ்கில்லோட மட்டும் அலைன் ஆகியிருக்கிறோமா? இதுதான் 7th பாயிண்ட். ரிஸ்க் வேண்டாம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நெகட்டிவ் ஆன்சர்ஸ். கேட்டிருந்தான்னா வச்சுக்கோங்க, பண்ணியிருக்கவே முடியாது, வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. முடியும்னு சொல்லும் யாரும் சரியா வராதுன்னு சொல்ல மாட்டாங்க. கேட்டா தேராது. 5 PM ஒரு வரம். இப்ப பாருங்க, அலைன் வித் யுவர் ஸ்கில்ஸ் ஒன்லி. அவங்களுடைய ஸ்கில்லோட மட்டும் அலைன் ஆகி இருந்தீங்கன்னா அடுத்தவங்க உங்களுடைய ஸ்கில்லுக்குள்ள வந்து எதுவும் பண்ண முடியாது, கலைக்க முடியாது. இப்ப நம்ம பார்க்கறது இந்த 7 படிநிலைகளுமே உங்களை நீங்க கரெக்டா வச்சுக்கிறதுக்கான. ஐ திங்க் ஒரு 5 minutes இப்ப எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மணி 6 ஆயிடுச்சு. 7 பாயிண்ட். அந்த 7 பாயிண்ட் இன்னொரு நான் சொல்லிடுறேன். யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி person to set your skill. Second point, exclusive dialogues only with inner self. Third point, seeking recognition only from self. Fourth point, always spread energies to others. Your energies, உங்களுடைய எனர்ஜி அடுத்தவங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அஞ்சாவது பாயிண்ட், live an environment that helps you to achieve your skills. உங்களுடைய ஸ்கில்ல உங்களுக்கு அச்சீவ் பண்ற மாதிரியான என்விரான்மெண்ட்ல இருங்க, அந்த சூழல்ல இருங்க. ஆறாவது பாயிண்ட், யூ ஆர் த ஒன் டு ஃபைண்ட் யுவர் டாப் 3 ஸ்ட்ரென்த். உங்களுடைய டாப் 3 ஸ்ட்ரென்த் என்னன்றதை நீங்க கண்டுபிடியுங்கள். யூ ஆர் த ஒன் டு ஃபைண்ட். அடுத்தவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தா இருக்குமே தவிர உங்களுடைய ஸ்ட்ரென்த்தா இருக்குமான்னு தெரியாது. நீங்க கண்டுபிடிங்க, உங்க ஸ்ட்ரென்த் என்ன நீங்க கண்டுபிடிங்க. அடுத்த பாயிண்ட், 7வது பாயிண்ட், அலைன் வித் யுவர் ஸ்கில்ஸ் ஒன்லி. உங்களுடைய ஸ்கில்லோட மட்டும் அலைன் ஆயிருங்க, வேற எங்கேயும் ஃபோக்கஸ் போக கூடாது. ஃபோக்கஸ் எங்க? இங்கதான் ஃபோக்கஸ், வேற எங்கேயும் இல்ல. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் உங்களுடைய ஸ்கில்ஸ்ல மட்டும். ஹோப் இன்னைக்கு இந்த நிகழ்வு உங்களுக்கு மனிதர்கள்ட்ட இருந்து நாம எதை எடுக்கலாம். இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இதோடைய மறுபக்கம் தான் மற்ற மனிதர்கள், சரிதானா? இதோட மறுபக்கம் தான் மற்ற மனிதர்கள். அப்ப இதெல்லாம் செய்யணும்னு பார்க்கும்போது அதெல்லாம் செய்யக்கூடாததுலயும் வரலாம். அப்படி பார்த்துக்கோங்க. நான் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாசிட்டிவான சில விஷயங்களாக, நாம செய்ய வேண்டிய விஷயங்களாக சொல்லியிருக்கிறேன். இதற்கு மறுபக்கம் தான் அப்படியே ஆப்போசிட், சரிதானா? ஒவ்வொரு பர்சன்ட் இருந்தும் நாம் எதையெல்லாம் வேணாம்னு பார்க்கணுமோ அதெல்லாம் இப்ப என்கிட்ட இருந்து நான் பார்க்கணும்னு பார்த்துக்கணும். 7 steps, சப்தபதி. இதுதான் இன்னைக்கு பர்சன்ஸ்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து நாம் பார்க்கக்கூடிய, நம்ம கூட இருக்கக்கூடிய, நம்ம கூடவே வரக்கூடிய நம்ம ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க ஃபுல்லாவே 3rd person தான். அவங்கள்ட்ட நாம எந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நாம பார்த்துருக்கிறோம். ஹோப் இன்னைக்கு செஷன் உங்களுடைய ஸ்கில்ல நோக்கி அடுத்த நிலைக்கு உங்களை அழைச்சிட்டு போகும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது
3 ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்னைக்கு நம்மளுடைய குரூப்ல அப்லோட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹோப் இன்னைக்கு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க.